ஹாய் மக்களே, வெல்கம் டு உடுமலை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிளான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயை வச்சு 4 ஸ்பூன் ஆயில் சூடாக விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா சூடாயிருச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாங்க. சோம்பு இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சுங்க. நான் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுறலாங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டும் நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நான் ஒரு 6-7 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த தக்காளியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாங்க. நான் எனக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் காஷ்மீரி சில்லித்தூள். காஷ்மீரி சில்லித்தூள் காரம் இருக்காதுங்க, நல்லா கலர் கொடுக்கும், அதுக்காக சேர்க்குறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இந்த தக்காளியோட. இப்போ அதை நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தி தேவையான அளவு தண்ணி சேர்த்தி இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பார்த்திங்கன்னா நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா கலந்து ஒரு மூடி போட்டு விட்டுடலாங்க. இப்போது பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. 10 நிமிஷம் கொதிச்சா போதுங்க, நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்தேன். தக்காளியெலாம் நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்குதுங்க. வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாங்க. ஒரு கொத்து மல்லித்தழை தூவிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு கொத்து மல்லித்தூளை தூவி இறக்கிக்கலாங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 20 நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.